நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வந்தோம்னா வீட்டுக்குள்ளே வரும்போதே ஏதாச்சும் ஜில்லுன்னு குடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் இல்லையா? அதுவே ஆரோக்கியமாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்கு தாங்க இந்த ஃப்ரூட் ஸ்மூத்தி ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் பாதி மாம்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேங்க. கூடவே கொய்யாப்பழம், பாதி கொய்யாப்பழம் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் தேவைப்பட்டால் அந்த கொய்யாப்பழம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கூடவே 2 வாழைப்பழம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க. இது கூட நான் பப்பாளி பழம் வந்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து 3 ஸ்லைஸ் மட்டும் நான் எடுத்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. கூடவே அரை கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கூட சேர்த்துக்கலாங்க. இதில் அரை கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கிறேங்க. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நான் தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வெறுமனே தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ